ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடருடன் யூதா பகுதிக்கு சென்றார். அங்கே அவர்களோடு தங்கியிருந்து திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் பகுதிக்கு அருகில் உள்ள அயோனியில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கே தண்ணீர் நிறைந்து இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறைக்கு அடைத்து செல்லும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலரும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கை பற்றிய விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கரை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே. இப்பொழுது அவரும் திருமுழுக்கு கொடுக்கின்றார். எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிடாம் எவரும் எதையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவன். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கின்றார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகின்றார். என் மகிழ்ச்சியும் இதை போன்றதே. இம்மகிழ்ச்சி எனக்குள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.